بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا كتاب الله لا شيء سواه يهذبنا العمل به كتاب الله لا شيء سواه يهذبنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هو معجزة الله الكبرى عن سر الكون يحدثنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هو معجزة الله الكبرى عن سر الكون يحدثنا الله تعالى أنزله ورسول الله معلمنا فلنعمل نحن بمنهجه هيا يا عرب هلم بنا فلنعمل نحن بمنهجه هيا يا عرب هلم بنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا أتانا بطيبة بشيرا مجيبا مرحبا أهلا وسهلا ملوفا مرحبا أهلا وسهلا ملوفا يا حبيبي يا حبيبي يا حبيبي يا حبيبي
أتانا بطيبة بشيرا مجيبا زينة دربار بوك ديبو كان نورا ساطعا فوق كل اللامعا طلع بدرا كاملا طاب أصلا عاليا كان نورا ساطعا فوق كل اللامعا طلع بدرا كاملا طاب أصلا عاليا عليه دوما صلاة الله نسلم لرسول الله عليه دوما صلاة الله نسلم لرسول الله مرحبا أهلا وسهلا ألوفا مرحبا أهلا وسهلا ألوفا يا حبيبي يا حبيبي يا حبيبي يا حبيبي يا حبيب الله يا حبيب الله رسولا أمينا دريا مبينا أتانا بطيبة بشيرا مجيبا فاق كلا سامعا فاز نورا شاطعا قال قولا جامعا قاب قوسين دعا فاق كلا سامعا فاز نورا سافعا قال قولا جامعا قاب قوسين دعا عليه دوما صلاة الله نسلم لرسول الله عليه دوما صلاة الله نسلم لرسول الله مرحبا أهلا وسهلا ألوفا مرحبا أهلا وسهلا ألوفا يا حبيبي يا حبيبي يا حبيبي يا حبيبي يا حبيب الله يا حبيب الله رسولا أمينا دريا مبينا أتانا بطيبة بشيرا مجيبا لاح لوحا قادما ضاء به كل السماء كان سيد الأنام خير خلق الله تمام لاح لوحا قادما ضاء به كل முஸ்லிம்களின் அப்பாவித்தனம் என்ன அப்பாவித்தனம் திரைப்படம் தயாரித்திருக்கிறார் முஸ்லிம்கள் அப்பாவிகளா இஸ்லாமியர்கள் அப்பாவிகளா நபிகள் அவரை எப்படி மதிக்கிறோம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் நீங்கள் லா யுமினு அஹதுக்கும் உங்களில் ஒருவரும் ஈமான் கொள்ள மாட்டீர்கள் ஹத்தா இதுவரைக்கும் தெரியுமா அகூன அஹப்ப இலைய மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன் உங்களுடைய பெற்றோர்களை விட பிள்ளைகளை விட உலகத்தில் உள்ள அத்தனை மக்களையும் விட நான் உங்களுக்கு விருப்பமானவனாக ஆக வேண்டும். இந்த சமுதாயம் நபிகள் நாயகத்தை எப்படி மதிக்கிறது? நம்முடைய முஸ்லிம்களில் அறியாமல் சாராயம் குடித்து போதையில் உலரக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை கூட கவனித்து பாருங்கள். சாராயம் குடித்துவிட்டு போதையில் உலர்ந்து கொண்டிருப்பான். அவன்கிட்ட போய் ரசூலுல்லாஹ் பத்தி ஒரு வார்த்தை தப்பா பேசி பாருங்க, ஏத்துக்குவானா? போதையில இருப்பான். இதை ஏத்துக்கிற மாட்டான். ஏன் ஏத்துக்கிற மாட்டான்? உத்தம தூதர் உயிரினும் மேலானவர்கள். அதே போன்று இந்த அத்தனை சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் நபிகள் நாயகத்தை உயிரோடு உயிரை விட அதிகமாக நேசிக்கிறார்கள். இந்த நபிகள் நாயகத்தை இன்னசென்ஸ் ஆஃப் முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய ஒரு படம் தயாரித்திருக்கிறான் அமெரிக்காவை சேர்ந்த அயோக்கிய மனித மிருகம். தயாரித்து என்ன வேலையை பார்த்திருக்கிறான் தெரியுமா? அதுல என்ன இருக்குது தெரியுமா? முஸ்லிம்களின் அப்பாவித்தனம் என்று எடுக்கப்பட்ட திரைப்படத்தில் கண்ணியமிக்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விபச்சாரம் செய்வதை போன்று சித்தரிக்கப்பட்டிருக்கிறார்கள்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்நிய பெண்ணோடு விபச்சாரத்தில் ஈடுபடுவதை போன்று அயோக்கியன் படம் எடுத்திருக்கிறார். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், நபிகள் நாயகத்திடத்தில் ஆண்களும் பெண்களும் வருவார்களாம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வருவார்களாம், பையத்து செய்ய வருவார்களாம். ரசூலுல்லாஹ் எப்படி பையத்து வாங்குவாங்க? நபிகள் நாயகம் ஆம்பளத்தை எப்படி பையத்து வாங்குவாங்க? கையை பிடிச்சி லா இலாஹ இல்லல்லாஹ் ஒத்துக்கிறியா, அல்லாஹ்வை தவிர வேற கடவுள் இல்லைங்கிறத நீ ஏத்துக்கிறியா அப்படின்னு கேட்பாங்களாம். என்னை முகம்மதை தூதர் என்று ஒப்புக்கொள்கிறாயா கேட்பாங்க. இது எல்லாம் ஆம்புலன்ட் கையை பிடிச்சி ரசூலுல்லாஹ் கேட்பாங்க. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், பெண்களும் வருவார்கள் நபிகள் நாயகத்திடத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள. ஆனால் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பெண்ணுடைய கையையும் அவரை கூட தொட்டதில்லை. ரசூலுல்லாஹ் எப்படி அவரையாவது தொடுவாங்களா? தொடுவரா இருந்தா கேட்க பார்க்க ஆள் இல்ல. நபிகள் நாயகத்தின் ஒழுக்கம் எப்படி? இன்னக லஅலா ஹுலுகின் அதீம். நபியே, நீங்கள் மேன்மையான நற்குணத்தில் இருக்கிறீர்கள். நபிகள் நாயகத்தின் ஒழுக்கம். ஆனா டெர்ரி இருக்கிறாரே, டெர்ரி விஷச்சந்து, இந்த படத்திற்கு ஆதரவு வழங்கிய விஷச்சந்து அமெரிக்காவின் அயோக்கியன். எடுத்துக்கொள்வோமா? கிறிஸ்தவ திருச்சபைகளின் காவலீலைகளை பட்டியலிடட்டுமா? கிறிஸ்தவ திருச்சபைகளில் நடக்கின்ற அயோக்கியத்தனங்களை பட்டியலிடட்டுமா? கடந்த 6 மாதங்களுக்கு முன்பதாக பாப்பரசர் 8ஆம் பெனடிக்ட் அருளப்பர் சின்னப்பர் வெக்கங்கெட்ட நாதேரி யூரோப்புக்கு போறாரு. யூரோப்ல போய் இருக்கக்கூடிய திருச்சபை மக்களுக்கு மத்தியிலே பகிரங்க மன்னிப்பு கோருகிறார். என்ன பகிரங்க மன்னிப்பு? மக்களே, நம்முடைய ஃபாதர்மார் அத்தனை பேரும் பெண்களை கற்பழிக்கிறார்கள். கூடக்குட்டி வெளியே வந்துட்டா? கூடக்குட்டி எப்ப வெளியே வந்துச்சு? 6 மாசத்துக்கு முன்னாடியே வெளியே வந்துருச்சு. நம்முடைய ஃபாதர்மார் அத்தனை பேரும் சிறுவர்களையும் பெண்களையும் அவர்களுடைய வணக்கத்தலம் சேர்த்துக்கொள்ள வச்சு கற்பழிக்கிறார்கள். ஆஸ்திரேலியாவுல ஒரு சர்ச்சுக்கு பக்கத்துல தண்ணீர் குளம் ஒன்றில் கடந்த 2-3 வருடங்களுக்கு முன்பதாக 60,000 சிறுவர்களின் தலைகள் எடுக்கப்பட்டது. எங்க இருந்து எடுக்கப்பட்டுச்சு? கிறிஸ்தவ திருச்சபையின் தண்ணீர் குளத்திலிருந்து. என்ன குழந்தைகள் அது? அங்கு வரக்கூடிய பெண்களை உன்னத பாட்டு சொல்கிறோம் என்று மன்மத லீலைகள் ஆடுகிறார்கள். என்ன செய்யறா? உன்னத பாட்டு படிச்சு கொடுக்குறாங்களா? ஜெபம் சொல்றாங்களா? ஜெபம் சொல்றேன் என்ன செய்யறான் தெரியுமா? மன்மத லீலையில் விளையாடுகிறார்கள். விளையாடி கற்பமுறக்கூடிய பெண்மணிகளை என்ன செய்கிறார்கள்? குழந்தை பெத்தெடுத்தாச்சு. வெளியில காட்டினா நீங்க தான் கன்னியாஸ்திரியே, யாரு நீங்க தான் திருமணமே முடிக்க மாட்டீங்களே, கன்னியாஸ்திரிகளே. யாரும் கத்தக்கூடாது, அல்லாஹ் மட்டும் தான் சொல்லணும். வேற கூப்பிட கூடாது, கை தட்டக்கூடாது, அல்லாஹ் மட்டும் தான் சொல்லணும். நீங்கள் எல்லாம் கன்னியாஸ்திரிகள், திருமணம் முடிக்க மாட்டோம், பெண்களை நாட மாட்டோம், துறவிகள். இப்படி சொன்னவங்க 60,000க்கு மேற்பட்ட சிறுவர்களின் தலைகள் கண்டெடுக்கப்படுகிறது, மனித உடல்கள் கண்டெடுக்கப்படுகிறது. எப்படி? விபச்சாரம் பண்றான், குழந்தை உருவாகுது, தூக்கி குளத்துல போடுறான். தெரியாத விஷயமா இது? நாங்க அறியாத விஷயமா? இஸ்லாமிய உம்மத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் ஒன்றை காட்ட முடியுமா? எடுத்துக்காட்டு காட்ட முடியுமா? அருமை நாள் வரைக்கும் காட்ட முடியாது. ஏன் காட்ட முடியாது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விபச்சாரம் செய்தார்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விபச்சாரத்திற்கு கொடுத்த தண்டனை என்ன? மரண தண்டனை. விபச்சாரத்துக்கு ரசூலுல்லாஹ் கொடுத்த தண்டனை என்னங்க? மரண தண்டனை. பைபிளை புரட்டுவோமா? உன்னத பாட்டு படிப்போமா? மன்மதலியே பார்ப்போமா? என்ன எழுதி வச்சிருக்கிற? அண்ணனும் தங்கையும். யாரு அண்ணன்? யாருங்க? ஒரு உம்மாவுக்கு ஒரு வாப்பாவுக்கும் பிறந்த அண்ணனும் தங்கையும் என்ன செய்யலாமா? விபச்சாரம் செய்து கொள்ளலாம். பைபிள்
கட்டி பிடித்து விபச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொள்ளலாம். யாரு சொல்றா? பைபிள் சொல்லுகிறது. நாங்க சொல்லல. யாரு சொல்றா? பைபிள் சொல்லுகிறது. அதே மாதிரி பைபிளை அக்காக கிழிப்பதற்கு நாங்கள் தயார். எது தயாரா? இங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவ திருச்சபைகள் தயாரா? எந்த அமைப்பினர் வந்தாலும் குர்ஆன் தூய்மையானது, எங்கள் உத்தம தூதர் தூய்மையானவர்கள் என்று ஒரு சந்தர்ப்பத்துல என்ன செய்யறாங்க தெரியுமா? அந்த திரைப்படத்துல மட்டும் இல்லைங்க, விபச்சாரம் பண்ற மாதிரி இருந்தா பிரச்சனை இல்ல. ஒரு கட்டம் வருகிறது. எப்படி வருது தெரியுமா? ஒரு கழுதை நிக்குது. கழுதைய காட்டுறான். காட்டி வாட் இஸ் யுவர் நேம் கேட்கிறான். உன் பேர் என்ன? கழுதை பேசுது, மை நேம் இஸ் பாம்பன். நாங்க புரியுதா? ஏத்துக்கிறீங்களா? கழுதையாக நபிகள் நாயகம் உத்தம தூதர் நபிகள்மானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கழுதையாக சித்தரிக்கப்படுகிறார்கள். கழுதை கேட்கிறா, உனக்கு அந்த பொம்பளையை பிடிக்குமா? ஆமா பிடிக்கும். இதை நீ ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்றிய ஞானேரி? உன்னை பைபிளை பாத்தியா? கழுதையோடு புணர்ந்தவர்களை காட்டவா? கழுதையை விபச்சாரத்துக்கு அழைத்தவர்களை காட்டவா? அல்லாஹ் அக்பர். பைபிள் எத்தனை பைபிளை என்றாலும் கொண்டு வாருங்கள். உன்னதப்பாட்டின் மன்மதலிலைகளை நாங்கள் சொல்லுவோம். எங்க நடக்குது? அது பரவாயில்லை. ஹிலாரி கிளின்டன் தெரியுமில்ல? மோனிகா கேள்விப்பட்டிருப்பீங்க. அருமையான பேரு ஹிலாரி கிளின்டன். இவ என்ன செய்யறாங்க? ஒரு பொம்பளைண்டா யாருங்க? இஸ்லாமிய பெண்மணிகளை கண்மணிகளை வந்து பார், என்ன நடக்கிறது என்று பார். சவுதி அரேபியால ஒவ்வொரு இடமா என்ன செய்யறான்? பிபிசி உலக சேவை தற்கொலை நடக்கின்ற நாடுகளை பட்டியல் எடுக்கிறார். எல்லா நாட்டையும் பட்டியலிட்டு இஸ்லாமிய நாட்டில் தான் மற்ற நாட்டில் எல்லாம் கூட கூட விபச்சாரத்தை எடுக்கிறான். இஸ்லாமிய நாட்டில் தான் குறைவா இருக்குது, மற்ற நாட்டில் தான் அதிகமா இருக்குது. நாங்களா சொன்னோம்? லண்டன் பிபிசி சொல்கிறது. இந்த ஹிலாரி கிளின்டன் 13ஆம் தேதி, கடந்த 13ஆம் தேதி அரசாங்கத்தின் அரசியல் பேச்சாளர், அதிரடி பேச்சாளர் மானங்கெட்ட ஹிலாரி. இந்த மானங்கெட்ட ஹிலாரி வந்து என்ன பேசுறா தெரியுமா? முஸ்லிம்களே, மக்களை பார்த்து பேசுறான். படத்தை நான் பார்த்தேன், பார்ப்பதற்கு கொடூரமாகத்தான் இருக்கிறது. ஆனா இன்டர்நெட்ல இருந்து தூக்க மாட்டோம். என்னதான் பார்க்கிறதுக்கு கொடூரமா தான் இருக்குதா? ஆனா இன்டர்நெட்ல இருந்து தூக்க மாட்டாங்களா? தூக்க மாட்டதா? ஏன் தூக்க மாட்டேன்? உன் புருஷன் லட்சணம் எங்களுக்கு தெரியாதா? மோனிகா வரலாறை பேசவா? மோனிகா என்ற ஒரு பெண்மணி கதையை கேளுங்க. இது எங்க நடக்குது தெரியுமா? சாதாரண கொழும்பில் அல்ல, கண்டியில் அல்ல, இலங்கையில் அல்ல, அமெரிக்காவில் நடக்கிறது. அமெரிக்கா வெள்ளை மாளிகையின் பொறுப்பாளர், வல்லரசுக்கு சொந்தக்காரர் பில் கிளின்டனுக்கு நடந்த கதி. என்ன கதி? பில் கிளின்டன் என்ன செய்தார்னு கேட்டா, ஒரு பொம்பளையோட, மோனிகான்னு சொல்லக்கூடிய ஒரு பொம்பளை, அவனோட எல்லாம் உட்கார்ந்து மோனிகான்னு ஒரு பொம்பளைங்க, அவனோட என்ன செய்யறான்? இவன் விபச்சாரத்துல ஈடுபடுறான். விபச்சாரத்துல ஈடுபட்டு அபி சுத்தோ, நாங்கள் எல்லாம் தூய்மையானவர்கள், நாங்கள் விபச்சாரம் செய்யவில்லை. மோனிகா போய் சொல்கிறாள். ஹோமோசெக்ஸில் ஈடுபடக்கூடியவரை போன்று காட்டுகிறார்கள். ஓரின சேர்க்கையாளராக காட்டுகிறார்கள். திருமறை குர்ஆனை புரட்டிப்பார். ஓரினை சேர்க்கை செய்ததற்காக அழிக்கப்பட்ட ஒரு சமுதாயமே இருக்கிறது, லூத் நபியுடைய சமுதாயம். ஓரின சேர்க்கையை உலகத்திலேயே எதிர்க்கக்கூடிய ஒரே உம்மத்து இந்த இஸ்லாமிய உம்மத்து மாத்திரம்தான். என்ன வெக்கக்கேடு! கல்யாணம் முடிச்சு வைக்கிறாங்க. ஆம்பளைக்கு கல்யாணமா? போ ஒபாமா, பில் கிளின்டனை கட்டிக்கோ. சரியா? ஹிலாரி,
நீ எங்கேயாவது போய் இன்னொரு பொம்பளை மிச்சர கல்யாணம் கட்டிக்கோ, மோனிகாவை நீ வச்சுக்கோ. உங்களுக்கு இதுதான் தக்க பாடம். இதற்கு மேல் முஸ்லிம்களை சீண்டினார், இஸ்லாமியர்களை சீண்டினார், ரசூலுல்லாஹ் குண்டு வைக்கிறாங்களா, பாம்ப தலையில வைக்கிற மாதிரி போட்டோ எடுத்து அனுப்புறாங்க. ரசூலுல்லாஹ் பாம்பு வைக்கிற தீவிரவாதியா? என்னடா தீவிரவாதி காட்டேனுமா? இஸ்லாமிய மார்க்கத்துல சுமாமத் இப்னு உஸால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரலாறை படித்து பாருங்க. சுமாமத் இப்னு உஸால் ஒரு ஏரியாவுக்கு யமாமா என்று சொல்லக்கூடிய பகுதியின் ஆட்சியாளர் சுமாமத் இப்னு உஸால் கைது செய்யப்படுகிறார். கைது செய்யப்பட்டு பள்ளிவாசலில் கட்டி வைக்கப்படுகிறார். என்ன நடக்கிறது? சுமாமத் இப்னு உஸால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 3 நாட்கள் முஸ்லிம்களின் தொழுகைகளை கவனிக்கிறார்கள். உணவு வழங்கப்படுகிறது, தங்குவதற்கு இடம் வழங்கப்படுகிறது. சிறைச்சாலை எது? பள்ளிவாசல். குவாண்டனாமாவா? நீ வச்ச குவாண்டனாமா மாதிரி கொண்டு போட்டோமா? ஈராக்கில் செய்த அயோக்கியத்தனத்தை போன்று நபிகள் நாயகம் செய்தார்களா? ஆப்கானில் செய்த அயோக்கியத்தனத்தை போன்று நபிகள் நாயகம் செய்தார்களா? இல்ல. என்ன செஞ்சாங்க? பள்ளிவாசல்ல கட்டி வச்சு ஒவ்வொரு நாளும் வர்றாங்க ரசூலுல்லாஹ். கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கண்ணியத்தை பாத்தீங்களா? ஒவ்வொரு நாளும் வந்து கேட்கிறாங்க, சுமாமாவே இஸ்லாத்துக்கு வர்றீங்களா? சுமாமா ஏலாங்கிறான், இஸ்லாத்துக்கு வர்றீங்களான்னு கேட்கிறாரு. சுமாமா முடியாது அப்படின்னு மறுக்கிறாரு. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? அப்படியா? அப்ப அப்படியே இருந்துக்கோ. 3 நாள் கேட்டு பாக்குறாங்க. 3 நாள் இஸ்லாத்துக்கு வரல. 4வது நாள் என்ன செய்யறாங்க? நீங்க போயிருங்க. இஸ்லாத்துக்கு வரலன்னா இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் வலு கட்டாயப்படுத்தி யாரையும் உள்ளே இருக்க மாட்டோம். அத்தனை பேரும் புரிந்து தெரிந்து படித்து வர வேண்டும். ரசூலுல்லாஹ் திருப்பி அனுப்பிடுறாங்க. சுமாமத் இப்னு உஸால் வந்து கேட்கிறாரு, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். நான் இஸ்லாத்திற்கு வருகிறேன் நபிகள் நாயகமே. ஏன் கேட்டாரு? ஏன் சொன்னாரு? ரசூலுல்லாஹ்வுடையவும் சஹாபாக்களுடையவும் நடைமுறையை பார்க்கிறார். தீவிரவாதி நீ சொல்வதை போன்ற டெரரிஸ்டாக இருந்தால் ரசூலுல்லாஹ்வை பார்த்து இஸ்லாத்திற்கு வந்திருக்க மாட்டார்கள். விரண்டு ஓடி இருப்பார்கள். விரண்டு ஓடவில்லை, இஸ்லாத்திற்கு வருகிறார். சுமாமத் இப்னு உஸால் யமாமா பகுதியின் அரசர். ஒரு அரசர் இஸ்லாத்தின் கட்டுப்பாட்டின் கீழால் வந்த வரலாறு இஸ்லாமிய வரலாறு. இந்த முகமது நபிய, இந்த கண்மணி ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் இழிவுபடுத்துகிறீர்களா? ரசூலுல்லாஹ் தீவிரவாதியா? ரசூலுல்லாஹ் டெரரிஸ்டா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விபச்சாரம் செய்தார்களா? ஒபாமாவே உனக்கும் சொல்லிக் கொள்கிறோம். ஒபாமா கேட்டா அமெரிக்க வல்லரசு ஏகாதிபத்தியத்தின் ஒரே தலைவர். அடுத்த எலெக்ஷன்ல நீ என்ன தலைவராக போறங்கிறது விளங்கும். உன்னை பத்தி எங்களுக்கு தெரியாதா? தேர்தல் பிரச்சார நேரத்துல இப்ப இருக்கிற ஹிலாரி தாண்டா உனக்கு எதிராக பேசினா. என்ன பேசினா? உன்னை பற்றி அவள் அவிழ்த்து விட்ட அசிங்கங்கள் 1000, ஒன்றல்ல ரெண்டல்ல. உன்னை பற்றி பேசிய கதைகளை, உன்னத பாட்டுகளை நாங்கள் பேச வந்தால் முடிவுக்கு வராது. அத்தனை தகவல்கள் இருக்கிறது. இந்த ஒபாமா லிபியாவுக்கு கப்பல் அனுப்புறார். எதுக்கா? எம்பசியா அடிச்சுட்டாங்களா? லிபியாவுக்கு தாக்குங்க கப்பல் போகுது. நம்ம உத்தம தூதர் நபிகள் நாயகம் கேவலப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதை கண்டுக்காம நீ என்ன செய்யற? அங்க ஆள் அனுப்புறியா? போலீஸ் படை அனுப்புறியா? எத்தனை பேரை அனுப்புவீர்கள்? எத்தனை பேர்? கடந்த மாத நம்முடைய பத்திரிகையில் ஒரு தொகுப்பை வெளியிட்டிருக்கிறோம். எத்தனை ஆயிரம் பேர் அழைப்பு பத்திரிகை எடுத்து பாருங்கள். எத்தனை ஆயிரம் பேர் அப்பா அமெரிக்காவிலே நாளும் நாளும் இஸ்லாத்தை தழுவுகிறார்கள். பொழுதொரு மேடையும் பொழுதொரு வண்டமுமாக இஸ்லாத்திற்குள் வருகிறார்கள். சொல்ற பதில் என்னங்க? உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும். அண்மையிலே பிலிப்பைன்ஸை சேர்ந்த மிகப்பெரிய பலம் பெறும் சினிமா நடிகை குயினி படில்லா இஸ்லாத்திற்கு வந்தார். 8 வருடங்களாக 100 படத்திற்கு மேல் நடித்தவர். வந்து சொன்ன பதில் என்ன? நான்
சுதந்திரம் 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 என்று சொல்லி என்னுடைய உடம்பை காட்டுவதைத்தான் நினைத்தேன். ஆனால் உண்மையான சுதந்திரம் இஸ்லாத்தில் அல்லவா இருக்கிறது. பெண்களுக்கு இஸ்லாம் கொடுத்த கண்ணியம் என்ன? நபிகள் நாயகம் பெண்களுக்கு கொடுத்த கண்ணியம் என்ன? இஸ்லாமிய வரலாற்றை புரட்டி பாருங்கள். ரசூலுல்லாஹ் தீவிரவாதிங்கிறிய யுத்த களத்தில் நீ பெண்களை கொலை செய்தாய், இஸ்லாமிய பெண்களை கற்பழித்தாய், குழந்தைகளை கொலை செய்தாய், கர்ப்பிணிகளை கீழே கிழித்தாய். இஸ்லாமிய மார்க்கத்துல ரசூலுல்லாஹ் என்ன சட்டம் போறாங்க? நீங்கள் யுத்தத்திற்கு போனால் பெண்களை கொல்லாதீர்கள். யுத்தம் நடக்கும், பொம்பளைகளை கொல்லக்கூடாது. பொம்பளைகள் யுத்தத்திற்கு தயாரானவர்கள் அல்ல. அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, ஆம்பளைகள் தான் பெண்களுக்கு பொறுப்பாளர்கள். பொம்பளையோட போய் சண்டை போடாது இஸ்லாமிய மார்க்கம். சண்டை போட்டால் நெஞ்ச நிமித்தி சண்டை போடுண்டா. முதுகுக்கு பின்னாடி படம் எடுக்க மாட்டோம். நாலு ரூமுக்குள்ள அசிங்கம் செய்ய மாட்டோம். என்ன நடக்குது? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யுத்தத்திற்கு போனால் பெண்களை கொல்லாதீர்கள், சிறுவர்களை கொல்லாதீர்கள், அதே போன்று வயோதிகர்களை கொல்லாதீர்கள். ஆப்கானிஸ்தானை எடுத்துக் கொள்ளுங்கள், ஈராக்கை எடுத்துக் கொள்ளுங்கள், செச்னியாவை எடுத்துக் கொள்ளுங்கள், பங்களாதேஷை எடுத்துக் கொள்ளுங்கள், இந்தியாவை எடுத்துக் கொள்ளுங்கள், பொஸ்னியாவை எடுத்துக் கொள்ளுங்கள், மத்திய கிழக்கின் அடுத்த பகுதிகளை எடுத்துக் கொள்ளுங்கள், லிபியாவை எடுத்துக் கொள்ளுங்கள், இஸ்லாமிய சாம்ராஜ்யம் அத்தனையும் எடுத்து பாருங்கள். இந்த அமெரிக்க வெறிபிடித்த அயோக்கியர்களின் அராஜகம் அங்கெல்லாம் அரங்கேறுகிறது. உன் வீட்டை பாத்தியா? உன் வீட்டு நிலைமை என்ன? இஸ்லாத்தின் கீழால் கொடி பறந்து கொண்டு இஸ்லாமிய கொடி பறக்கிறது. அமெரிக்காவும் சொற்ப காலத்தில் இந்த இஸ்லாத்திற்கு கீழால் வருவதற்கு நிச்சயம் வரும். எந்த அளவுக்குன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள எவ்வளவு திமிர் இருந்திருக்கணும். ரசூலுல்லாஹ் சிறுவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாதையில போவாங்க. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நான் 10 வருடங்கள் வேலை பார்த்திருக்கிறேன். ரசூலுல்லாஹ்ட்ட 10 வருஷங்க அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு வேலை பார்த்திருக்கிறாங்க. சொல்லிட்டு சொல்றாரு, ஒரு நாள் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பார்த்து சீ என்று கூட சொன்னதில்லை. இந்த ரசூலுல்லாஹ்வை ஹோமோசெக்ஸ் செஞ்சாங்கன்னு சொல்றியா? இந்த நபிகள் நாயகத்தை சிறுவர் துஷ்பிரயோகம் செய்தார்னு சொல்றியா? அடுத்து வர்ற கூகுள் கம்பெனி, அமெரிக்காவின் கூகுள் இணையதளம், மைக்ரோசாப்ட் எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன அயோக்கியத்தனம் செய்தான்? கூகுள் கம்பெனி அதனுடைய வீடியோ கேலரி அது யூடியூப். எதுங்க? யூடியூப். அதுலதான் இதை ஏத்தி இருக்கிறான். ஏத்தினத இந்த அயோக்கிய பையன் என்ன சொல்றான்? நீக்க மாட்டோம், நீக்க மாட்டோங்கிறான். உங்களுடைய ஜீசஸுக்கு இப்படி செய்தால் சொல்லுவீர்களா? எடுக்க மாட்டோம் என்று சொல்லுவீர்களா? ஒரு முஸ்லிம் மற்ற மதத்தை கேவலப்படுத்தி சினிமா எடுத்தான் என்ற வரலாற்றை காட்ட முடியுமா? இலங்கை அரசுக்கு இந்த ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் சொல்லக்கூடிய கட்டளை என்ன? இன்றைய தினம் பாகிஸ்தானிலே யூடியூப் இணையதளம் தடை செய்யப்பட்டிருக்கிறது. வங்காளதேசத்திலே யூடியூப் இணையதளம் தடை செய்யப்பட்டிருக்கிறது.